தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திமுக காங்கிரஸ் இடையே சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையான தொகுதி பங்கீடு ஒப்பந்தமாக இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் டெல்லியிலிருந்து இன்று மாலை சென்னை வந்தார்கள். அவர்கள் நேரடியாக அறிவாலயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளுடன் பேசிய பின்னர் தற்போது முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தற்போது கையொப்பமானது இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்தமானது ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 9+1 என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி இடங்களை பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 9 இடங்கள் தமிழகத்திலும், புதுவை என ஒரு இடம், மொத்தம் 10 இடங்களை பெற்றிருந்தது. அது தேனியில் தோல்வியடைந்தது. தேனியில் தோல்வியிருந்தாலும் மீது இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இந்த முறையும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதே அளவுக்கு இடங்கள் தர வேண்டும் என்றும் திமுக கூட்டணியில் கோரிக்கை வைத்தார்கள். குறிப்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 14 விருப்ப தொகுதிகளாக காங்கிரஸ் சார்பில் கொடுக்கப்பட்டது. அந்த 14 தொகுதியின் அடிப்படையிலே அதற்குள்ளாக ஒரு 10 தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்றும் தற்போது அவர்களிடம் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த ஒப்பந்தமானது வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலே முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக என இந்த 3 கட்சிகளுக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இடங்களானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி அடிப்படை இல்லாமல் எண்ணிக்கை அடிப்படையில் எந்த தொகுதி என்று குறிப்பிடாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 2 இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு, அதே போல இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2 இடம், மதிமுகவுக்கு 1 இடம் என்ற தொகுதி எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கான இடங்களும் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரசுக்கும் அதே போல தொகுதி எண்ணிக்கையிலே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதி எண்ணிக்கையில் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 2 நாட்களுக்குள்ளாக எந்தெந்த தொகுதிகளில் இந்த 4 கட்சிகளுக்கும் திமுக கூட்டணியானது பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமே அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிற இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியும் கேட்கிறது. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கேட்கும் இடங்களிலும் காங்கிரஸ் கேட்கிறது. அதே போல கடந்த முறை காங்கிரஸ் என்ற தொகுதியிலும் மதிமுக கேட்கிறது. எனவே இந்த 4 கட்சிகளும் 1, 1, 2 என்ற தொகுதிகள் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ஒரே தொகுதியை மற்ற 4 கட்சிகளும் கேட்கிற ஒரு சூழல் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் இந்த முறை எண்ணிக்கையில் அடிப்படையில் முதற்கட்டமாக பிரித்து கொடுத்து அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட்டு அதன் அடுத்த கட்டமாக தொகுதி அடிப்படையில் பிரித்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இப்ப காங்கிரஸுடைய ஒப்பந்தமும் அதே போல எண்ணிக்கை அடிப்படையில் தான் இருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த கையொப்பமிடுவது கூட எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த தொகுதி என்று குறிப்பிடாமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறார்கள். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களை திமுக கூட்டணியில் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இந்த முறையும் இடங்களானது ஒதுக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இடங்கள் ஒதுக்கினாலும் கூட தற்போது எண்ணிக்கையின் அடிப்படையிலே மட்டும்தான் ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தொகுதி அடிப்படையில் அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தொகுதி அடிப்படையான 2 நாட்களுக்குள்ளான அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியாகவும் ஒப்பந்தம் செய்யப்படும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், அதே போல அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என்ற தொகுதியின் அடிப்படையில் பிரித்து கொடுத்தாலும் கூட மற்ற எந்த கட்சிகளுக்கும் தொகுதி அடிப்படையில் இடம் பிரித்து கொடுக்காமல் எண்ணிக்கையின் அடிப்படையிலே பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரே தொகுதியை இந்த 4 கட்சிகளும் மாற்றி மாற்றி கேட்பதால் அதன் அடிப்படையில் அவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தொகுதிகளை பிரித்து கொடுப்பதற்காக தற்போது எண்ணிக்கையில் அடிப்படையிலே ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது காங்கிரசுக்கும் கூட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இடங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.